ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக கொரோனா வைரஸ்னால 21 days எல்லாரும் வீட்லேயே இருக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 21 days எப்படி போகும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாட் இருக்கும். எனக்கும் அந்த ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி போகும், நம்ம ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிவிடுவோமோ 21 days அந்த ஒரு தாட் என்கொள்ளி மைண்டில் இருந்துகிட்டே இருந்தது. ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு சொல்லிட்டு எதாவது படிக்கணும், எதாவது கற்றுக்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் அதையும் தாண்டி இந்த டைம் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும்னு நினச்சேன். ஆக்சுவலாக அதுக்காக என்னென்னா வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப நாள் நான் என்ன சின்ன வயசுல ரொம்ப நாள் ஃபேமிலி கூட பேசுனது இல்லை. ஸோ அதனால நான் பேசுறதுக்கான உடனே சேஞ்ச் ஓவர் நடக்காது. ஸோ அதனால என்னன்னா ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பார்க்குறது மூவி. ஓகே, ஃபேமிலியோட பார்க்குற மூவி என்னென்ன மூவி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கு தேடி அந்த மூவிஸ் ஒன்னொன்னா எடுத்து என்ன மூவிஸ் பார்க்கலாம் சொல்லிட்டு ஒன்னா சேர்ந்து பார்க்கறதுக்கு பார்த்து ஃபர்ஸ்ட் என்ன எடுத்தா நான் சிரித்தாள். அந்த மூவி பெருசா பயங்கர ஹிட் இல்லை. பட் ஆனால் வந்து இப்போ ரீசெண்டா வந்து ஒரு காமெடி மூவில ஃபேமிலியோட சேர்ந்து மற்றதான் கொஞ்சம் வந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கும்போது வேற காமெடிஸ் இருக்கும். பட் ஆனால் நான் சிரித்தா கொஞ்சம் ஃபேமிலி கூட 90% சேர்ந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா கடைசியில் வந்து ஒரு மீனிங் சொல்லிடுவான் மெசேஜ். ஆக்சுவலா எல்லாருமே வந்து வெளியில சிரிக்கிறோம், உள்ளுக்குள்ள பெயின் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் ஒன்று வந்து அவங்க எப்படி எடுத்துப்பாங்க தெரியல. ஸோ அதுக்காக அவங்க கூட சேர்ந்து பார்க்கணும்னு நினைச்சேன். ஆக்சுவலா எங்க அண்ணன் கொஞ்ச நேரத்தில் அந்த மூவியை ஓகே கொஞ்சம் பிடிக்காம போயிட்டான். கொஞ்சம் ஒரே காமெடிஸ் அந்த மாதிரி இருந்ததுல. பட் ஆனால் எங்க வீட்டில் எங்க அம்மா அப்பா பார்த்து கடைசியில் அந்த படத்தை கொஞ்சம் வித்தியாசமா எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே, அப்போ அவங்க வந்து ஏதோ வித்தியாசமா எடுத்துக்க தேடுறாங்கன்னு நினைச்சு ஓகே வேற என்ன மூவி எங்க பேரண்ட்ஸ் கூட சேர்ந்து பெட்டரா பார்க்க முடியும் தேடிட்டே இருக்கும்போது ஓம் அலோன் இங்கிலீஷ் படம் தமிழ் டப்பிடலாம். ஆக்சுவலா அது என்ன கதைனா வந்து ஒரு குழந்தைய அவங்க மறந்து விட்டு போயிடுவாங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்கும். அந்த குழந்தை வந்து எப்படி சேஃபா வந்து திருட்டு வருவாங்க, அவங்க எப்படி அட்டாக் பண்றது எப்படி சொல்லிட்டு ஒரு காமெடி ஜேர்னல்ல போகும். அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து வீட்டுல போட்டேன். எல்லாம் ஸ்டார்டிங் கொஞ்சம் இது பண்ண லைட்டா ஸ்டார்டிங் ஸ்லோவா போயிட்டு இருந்தேன். பட் ஆனா வந்து வீட்டை திரும்பி குழந்தைய விட்டு போயிட்டாங்க. அப்படி சொல்லிட்டு ஒரு ஆர்வத்துல இருந்தாங்க. வீட்டுல இருக்க எங்க அம்மா எங்க அப்பாவும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே வச்சு எங்க அண்ணனும் கொஞ்ச நேரம் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டான். அந்த கொஞ்சம் காமெடியா சிரிச்சுட்டே இருந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு கொஞ்சம் பாத்தீங்கன்னா வந்து மூவியோட செகண்ட் பார்ட் முடியுது கரெக்டா. அந்த மூவிக்கு செகண்ட் பார்ட் இருக்கு சொன்னா அவங்க ஓகே போடுங்க அடுத்து அவங்க சொன்னாங்க. பட் ஆனால் எங்க அம்மா கொஞ்சம் ஒர்க் இருந்தா அப்புறமேட்டா ஈவினிங் போயிட்டு திருப்பி நைட்டு வரும்போது டின்னர் சாப்பிடும்போது அந்த மூவியோட செகண்ட் பார்ட் போடுவாங்க. சொல்லி ஓகே போடு சொல்லிட்டு. ஏன்னா எப்பவுமே நார்மலா 10 மணிக்கு தூங்க போறவங்க அந்த மூவிக்காக ஓகே 11 ஆகும் தெரிஞ்சும் அந்த மூவியை போடு சொல்லிட்டு தூங்காம அந்த மூவியை பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஆக்சுவலா என்ன சொல்றது வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு சின்ன குழந்தை கிரேசியா பண்ணும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த குழந்தைய வந்து என்ன வெகுளித்தனமா என்ன பண்ணாலும் நம்ம அதை ரசிப்போம். அதே மாதிரி எங்க அம்மா அப்பா திடீர்னு ரொம்ப நாள் கழிச்சு அந்த குழந்தை பண்ற ரசிக்குது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது உள்ளுக்குள்ள. அவங்களுக்கு பெருசா நான் சந்தோஷம் கொடுக்க முடியல. பட் ஆனா அவங்க கூட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மூவிஸ் ஒன்று போட்டோம். இந்த கொரோனா வைரஸ் கூட அவங்க கூட இருந்து கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் பண்ணி ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இன்னைக்கு டேல. ஆக்சுவலா அது மாதிரி உங்க ஃபேமிலிக்கு உங்க அம்மா அப்பாவுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு மூவி சம்திங் ஃபேமிலியோட சேர்ந்து ஒன்னா பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. நான் மூவி மட்டும் சொல்ல, பட் மெமரபிளா எந்த மூமெண்ட் இருந்தாலும் சரி. இப்போ திடீர்னு எங்க அப்பா அம்மாவோட வெட்டிங் வீடியோஸ் போட்டாலும் சரி, அதுல பார்த்து அவங்க வந்து நிறைய விஷயம் நோட் பண்ணி அவங்களுக்கே கொஞ்சம் நிறைய மெமரிஸ் கிரியேட் பண்ணும். நிறைய இது அவங்க டாக் வரும். ஆக்சுவலா வந்து ஒரு இன்டராக்ஷன் நல்ல இதா போகும். நமக்கு இப்ப நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, டெக்னாலஜி இருக்கு. நம்ம 1 year முன்னாடி எடுத்த போட்டோஸ் கூட காட்டி அவங்க கிட்ட இது பண்ணலாம். இல்லை நம்ம ஃபேமிலி காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட டூர் போயிருப்போம், அந்த டூர் போட்டோஸ் எடுத்து காட்டலாம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் இங்க இடத்துக்காக போனேன் சொன்னா அவங்க வந்து திடீர்னு சந்தோஷப்படுவாங்க. திடீர்னு இது இருக்கும். ஆக்சுவலா 21 days ஃபேமிலி கூட பாண்டிங் இல்லாதவங்க நிறைய பாண்டிங் கிரியேட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இருக்கவங்க பாண்டிங் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு போயிட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு செம்ம பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இது. இந்த கொரோனா வைரஸ் வந்து நிறைய பேர் சாவடிக்கு நிறைய பேர் இறந்து போறாங்க. அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. பட் ஆனா இந்த கொரோனா வைரஸ் நிறைய பேரை வந்து ஒரிஜினாலிட்டி அவங்களோட ஹியூமனிட்டி என்னன்னு நம்மளுக்கு கத்து கொடுத்துச்சு. அதே மாதிரி ஃபேமிலி கூட இருக்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கு. நல்லா பெட்டரா யூஸ் பண்ணலாம். தேங்க்ஸ்.